வணக்கம். இது வெற்றிவேந்தன் அரசியல் களம். நான் உங்கள் சார்லஸ் பேரிம்போம். தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்பொழுது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னது மாறி லாபத்தில் இயங்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்று ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்திருக்கிறேன். ஆனாலும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு மின்சாரத்தை வழங்குவதிலே மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்று மாநிலத்தை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்னவென்று மாநில அரசு மத்திய அரசை தெளிவாக கேட்கிற சூழ்நிலை இங்கே இல்லாமல் இருக்கிறது. இங்கே மின்சாரம் தயாரிப்பதற்கென்று தமிழ்நாட்டிலே நிறைய வசதிகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் மாநில அரசிடமிருந்து தான் மின்சாரத்தை பெற வேண்டும் என்கிற கட்டாயம் ஏன்? இதை ஏன் இந்த மாநில அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது? இதை ஏன் இந்த இடத்துல கேள்வியாக வைக்கிறோம் என்றால், மத்திய அரசு மின்சாரத்தை கொடுத்தால் அதை மாநில அரசு பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு மின்சாரத்தை தயாரிக்கவில்லை. அதை ஒரு தனியாருக்கு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு ஒரு தனியாருக்கு மின்சாரத்தை தயாரிக்கிற உரிமையை கொடுத்துவிட்டு அந்த தனியார் தயாரிக்கும் மின்சாரத்தை மாநில அரசு வாங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கும் காரணம் என்ன? அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பற்றி ஏன் பேசாமல் மௌனம் காக்கிறார்கள்? மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு மின்சாரத்தை வாங்கியாக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏன்? மின்சாரத்தை தயாரிப்பதற்காக பல்வேறு வசதிகள் கொண்ட மாநிலத்தில் மின்சாரம் தயாரிக்க வசதி இல்லாமல் வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு மின்சாரத்தை வழங்குவதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் தன்னுடைய மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான மொத்த மின்சாரத்தையும் தயார் செய்யும் அளவிற்கு தமிழ்நாட்டிலே வாய்ப்புகள் இருந்தும் மத்திய அரசு அதை தடை செய்து மத்திய அரசிடமிருந்து தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதன் நோக்கமும், மாநில அரசு அதை ஏற்க முடியாது, இங்கே எங்களுக்கு மின்சாரம் தயாரிக்க முடியும், எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்கிறோம், உங்களிடமிருந்து எங்களுக்கு மின்சாரம் தேவையில்லை என்று மாநில அரசு